நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க உண்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. இவங்க நம்பிக்கையானவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் ஏற்படும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசியினரின் குணாதிசயங்கள், சனிப்பெயர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்கள், தொழில், குடும்பம், கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் ஏற்படும் விளைவுகள், பரிகாரங்கள் போன்ற தகவலை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. கும்பராசிக்காரங்க மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை ஒரு நாளும் செய்யவே மாட்டாங்க. இவங்க உண்மை பேசுபவர்களாகவும் மற்றவங்களை ஏமாற்ற விரும்பாதவர்களாகவும் இருப்பாங்க. குடும்பத்தை காப்பாற்ற நினைப்பவர்களாகவும் பெரியவர்களை மதித்து நடப்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இனிமையான வார்த்தைகளால மற்றவர்களின் மனதை வெல்லும் திறமை பெற்றவங்களா இவங்க இருக்காங்க. சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறதுனால கும்பராசியினர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். சனி பகவான் ரிஷபம், கன்னி, தனுசு ராசிக்காரர்களை பார்வையிடுறாரு. இதனால உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், வருமானம் பெருகும். ஆடம்பர செலவுகளை குறைத்து யோசித்து பேசினா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உடன்பிறப்புகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். அவர்களுடன் இன்ப பயணங்கள் சென்று வருவீங்க. மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்கணும். ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கோர்ட்டு வழக்குகள் சாதகமா முடியும். வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். புதிய நட்புகளால கைப்பொருளை இழக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. அலுவலகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால அந்தஸ்து உயரும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்படணும். அரசியல்வாதிகள் ரகசியங்களை காக்கவும் அவங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. மாணவர்கள் உற்சாகமாக மனநிம்மதியுடன் கல்வியில ஈடுபடுவாங்க. உடல் வலிமை பெற பயிற்சி எடுப்பாங்க. வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுவாங்க. விளையாட்டுக்கள்ல வெற்றிகளை குவிப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கும்பராசி பெண்களுக்கு மனநிம்மதி கிடைக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. கணவருடன் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க. ஏழரை சனியால இருந்த கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில முன்னேற்றம் ஏற்படும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை. பொது இடங்கள்ல அடுத்தவர் விவகாரங்கள்ல தலையிட வேண்டாம். பெரியவர்களின் ஆலோசனைகளை பெறது நல்லது. சிவன் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கைக்கு சிறப்பை சேர்க்கும். ஏழைகளுக்கு உணவு தானம் வழங்குறது தோஷங்களை நீக்கும். சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து கும்பராசியினரின் 4, 8, 11ஆம் இடங்களை பார்க்குறாரு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை அதிகமாக இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கால் மற்றும் வாகனங்களில் கவனம் தேவை. வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு. வியாபாரத்தில் அதிகப்படியான மாற்றங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளால வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். சம்பள உயரும். பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வாங்க. சமூக நோக்கத்துடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் சரியாயிரும். வருமானம் சீராக கிடைக்கும். போட்டிகள் விலகி போகும். எதிரிகள் அடங்கி போவாங்க. குடும்பத்துல சாதகமான சூழ்நிலை நிலவும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறைந்த முதலீட்டுல விருப்பமான வண்டி வாகனத்தை வாங்குவீங்க. பெற்றோருடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். நேர்மையான போக்க அனைவரும் பாராட்டுவாங்க. எதிர்பாராத சௌபாக்கியங்களை தேடி வரும்.
கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேறும். அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முடிப்பீங்க. பணவரவுக்கு தடையே இருக்காது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசியல்வாதிகளுக்கு வெற்றி பெறதுல இருந்த சிரமங்கள் மறையும். கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விளையாட்டுக்கள்ல ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பெற்றோரின் ஆலோசனைகளை உதாசீனப்படுத்தாதீங்க. கடந்த 2.5 வருடங்களாக இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். சனி பகவானின் பார்வை 4, 8, 11ஆம் பாவங்களை பார்க்கறதுனால அலைச்சல் இருக்கும். அம்மாவின் ஆரோக்கியம் மேம்படும். ரகசிய உறவுகள் சார்ந்த சந்தேகங்கள் வரும். மரபு சொத்துக்கள் வருவதற்கான வேலைகள் நடக்கும். தொழில கடின உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகளுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ளுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி 80% உங்க வாழ்க்கையில நன்மையை தருங்க. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி திட்டம் போடுங்க. கடன் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும். பேச்சையே தொழிலாக கொண்டவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம். வக்கீல், சேல்ஸ்மேன், இலக்கிய பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆகியோருக்கு புகழ் கிடைக்கும். குறுகிய காலத்துல மிகப்பெரிய விளம்பரம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடி இடமாற்றம் கிடைக்கும். காவல்துறை மற்றும் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவிலான பதவி உயர்வு கிடைக்கும். சுயதொழில் செய்யறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்புகள் அமையும். ரியல் எஸ்டேட், கட்டுமானம், சுரங்கத் தொழில், டிராவல் ஏஜென்சி, டெக்னாலிக்கல், மருத்துவர்கள் ஆகியோருக்கு பொன்னான நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. அரசாங்கத்திடம் சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலையிற்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். சேமிப்பு பல மடங்கு உயரும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வீடு, வாகனம் தொடர்பான கனவுகள் பலிக்கும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. வங்கிகள்ல உதவி பெற்று வீடு, மனை வாங்குவீங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனையான சம்பவங்கள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி மூலம் பணம் கிடைக்கும். கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கும். குழந்தைகளால மனமகிழ்ச்சி உண்டாகும். தடைப்பட்ட பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தாலும் விலகும். 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் அமையும். காதலிக்கிறவங்களுக்கு பெற்றோரின் சம்மதத்தோட திருமணம் நடக்கும். பெண்களுக்கு புகுந்த வீட்டுல மதிப்பு மரியாதை கிடைக்கும். பெண்களுக்கு அதிக நம்பிக்கை நடக்கும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பெண்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும். சொந்த பந்தங்களிடம் இருந்த கசப்புகள் மாறும். அடமானத்துல இருந்த நகைகளை மீட்டெடுப்பீங்க. புதிய அணிகலன்களை வாங்குவீங்க. கோயில், குளம், கிணறு போன்ற நீர்நிலைகளை சுத்தம் செய்வீங்க. துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு மற்றும் ஆடை தானம் கொடுங்க. சனிக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு 11 முறை வலம் வரணுங்க. தினமும் லலிதா சகஸ்நாமம் பாராயணம் செய்யுங்க. விநாயகருக்கு அருகம்புல் அணிவித்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. சனி பகவானின் அருளை முழுமையாக பெற்று சிறப்பாக நீங்க வாழ இருக்கிறீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா, நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா,
பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இதனால் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே மறைய போகுது. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில நன்மைகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.